PMST திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பு. 2512 கோடி ரூபாய் நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து மத்திய அரசு உத்தரவு. தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடி ரூபாயை பறித்து வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்கி மத்திய அரசு அநீதி. தமிழக மக்கள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜக அரசின் பழிவாங்கல் எல்லை மீறி போவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டுகிறது. உரிமைகளை கேட்கும் தமிழக மாணவர்களை தண்டிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டும். பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாததால் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி வருவதாக EPS குற்றச்சாட்டு. திராவிடம் என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்கிற பெயரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டாட்சி நடத்தி வருவதாகவும் கண்டனம். வேலூரில் பாலியல் துன்புறுத்தலின் போது ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம். வயிற்றில் இருந்த சிசு நேற்று உயிரிழந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முழு செலவையும் அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு பள்ளியில் 10 மாணவிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கிய அறிவியல் ஆசிரியர் கைது. அரசு பள்ளிகள் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாக மாறி வருவது கண்டிக்கத்தக்கது. உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கேட்காமலேயே வாரி கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாடு கேட்கும் உரிய நிதியை தராதது ஏன்? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சரமாரி கேள்வி. உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை? தன்னை ஒரு தமிழச்சி என கூறிக்கொள்ளும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு இதுவரை செய்தது என்ன? 100 நாள் வேலை திட்டம், புயல் நிவாரணம் என அனைத்திலும் ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக RS பாரதி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பியது அதிமுக. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக கையெழுத்திடவில்லை என்ற அறிக்கைக்கு விளக்கம் கேட்டு நடவடிக்கை. இன்றைக்கு அவருக்கு நேற்று முன்தினம் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் குழுவின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டப்படி சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். உடனடியாக அதற்கான வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அதிமுகவோடு கேட்க வேண்டும். அறிக்கையை மாற்றும் என்று கேட்டிருக்கோம். தமிழக மக்களிடம் பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிக மின் பணியாளர்கள் 100, 150 என சட்டவிரோதமாக வசூலிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. காலியாக உள்ள 39,000 காலி பணியிடங்களை 2 ஆண்டுகளாக நிரப்பாமல் இருப்பதாகவும் திமுக அரசு மீது புகார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஏரிக்கரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. கூட்டப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகே ஊர் பொதுமக்கள் உண்ணாவிரதம். தேனியில் கறிக்கடையில் இலவசமாக கறி கேட்ட மயான பணியாளர் கறி கொடுக்காததால்
பிணத்தை கடை முன் வீசி சென்றதால் பரபரப்பு. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகுகளுடன் 14 மீனவர்களை கைது செய்து தொடர்ந்து அடாவடி. கோவை குடிசியா பகுதியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. 1 கிலோ மல்லிகை 4000 ரூபாய்க்கு விற்பனை. காவிரி டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு. சூரிய உதயத்திற்கு பின்னும் நிலவிய பனியால் புகைமூட்டமாக காட்சியளிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தொடங்கிய ஜல்லிக்கட்டு. சீறி வரும் காளைகளின் சினத்தை அடக்க களம் கண்டு வீரர்கள். 4 நாட்கள் பயணமாக அமெரிக்கா பிரான்சுக்கு நாளை புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 11ஆம் தேதி பாரிஸில் நடக்கும் AI உச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறார். டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷி. சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோற்றதை அடுத்து ஆளுநரை சந்தித்து பதவி விலகல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக தேசிய தலைவர் நட்டா சந்திப்பு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலில் வென்ற நிலையில் டெல்லியில் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை. கேரள மாநிலம் வயநாடு சென்றார் காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி. காங்கிரஸ் தொண்டர்களுடன் உரையாடி உற்சாகம். பீகாரில் பட்டப்பகலில் 16 வயது சிறுமியை பைக்கில் வைத்து கடத்திய 2. வீட்டுக்கு அருகே சந்தை பகுதிக்கு சென்றவரை மறித்து கடத்தியவர்கள் குறித்து விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் கோலாகலமாக நடந்த குளிர்கால திருவிழா. மலை போல குவிந்துள்ள பனிக்குவியலில் சறுக்கி விளையாடி குதூகலிக்கும் பொதுமக்கள். கர்நாடகாவின் மங்களூருவில் நடைபெற்ற பாரம்பரிய கம்பாளா போட்டி. சீறி பாய்ந்த இரட்டை எருமை மாடுகளுடன் சரிக்கு சமமாக ஓடி அசத்திய வீரர்கள். தெற்கு மெக்சிகோவில் ட்ரக்குடன் மோதி பற்றியெறிந்த பேருந்து. உள்ளே இருந்த 41 பயணிகள் கருகி பலியான சோகம். கரிபியன் தீவுகளில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானதை அடுத்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை. அமெரிக்காவில் சிறிய ரக பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதிக்கொண்ட சம்பவம். அறுபத்தி பேரை பலி கொண்ட விபத்து குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற கூலிப்பட ஷூட்டிங். படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தகவல். நல்லா போயிட்டு ஷூட்டிங். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு மட்டும் தான். ஓகே, தேங்க்யூ.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்ற கோவில் குடமுழுக்குகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உப கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா. திரளான பக்தர்கள் பூத்தட்டுகளை சுமந்து அம்மனுக்கு சாற்றி வழிபாடு.